நமஸ்தே. நான் உங்கள் வித்யாஜி. இப்போ வந்து நம்ம ம், அழகர் மதுரையோட ப்ராத்மிக் ஆகஸ்ட் 2026 வரக்கூடிய மாடல் क्वेश्चन पेपर நாம் இப்போது 12th மெயின் பார்த்துட்ருக்கோம். किन्हीं चार प्रश्नों के उत्तर एक एक वाक्य में लिखियன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மெயின்கான மார்க் வந்து 8. கிசான் கஹா रहते हैं, விவசாயி எங்கே இருப்பான்னு கேட்குறாங்க. கிசான் गांव में रहते हैं, கிராமத்தில் இருப்பான். बड़ाई हमारे लिए क्या बुनाते हैं, कारपेंटर நமக்கு என்ன செய்கிறான். बड़ाई हमारे लिए उपयोगी चीज़ें बनाते हैं, யூஸ்ஃபுல் திங்ஸை வந்து कारपेंटर நமக்காக செய்கிறான். விட்டமின் சி கின் கின் चीज़ों मिलता है, விட்டமின் சி எந்தெந்த பொருட்களில் கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. விட்டமின் சி नींबू, आलू, हरी मिर्च आदि से मिलता है, எலுமிச்சம்பழம், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகால நமக்கு கிடைக்குதுன்றாங்க. धूप से कौन सा विटामिन मिलता है, வெயிலால் நமக்கு என்ன விட்டமின் கிடைக்குது. धूप से विटामिन डी काफ़ी मिलता है, வெயிலால் நமக்கு விட்டமின் டி அதிகமாக கிடைக்குது. நெக்ஸ்ட்டு கன்னியாகுமரி का पुराना नाम क्या है, பழைய பேர் என்ன கன்னியாகுமரியோடதுன்னு கேட்குறாங்க. கன்னியாகுமரி का पुराना नाम நாச்சில் நாடு, பழைய பேர் வந்து நாச்சிலா நாடு. நெக்ஸ்ட் வந்து कन्याकुमारी के समुद्र तट पर किसका मंदिर है, கடற்கரை ஓரம், கன்னியாகுமரியோட கடற்கரை ஓரம் யாரோட கோவில் இருக்குன்னு கேட்குறாங்க. कन्याकुमारी के समुद्र तट पर தேவி கன்னியாகுமாரி का मंदिर है, கடற்கரை ஓரம் தேவி கன்னியாகுமாரியோட கோவில் இருக்குன்றாங்க. ஸ்கூல் கா மக்கான் கேசா ஹே, ஸ்கூல் பில்டிங் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஸ்கூல் கா மக்கான் பகுத் अच्छा है, நல்லா இருக்குன்றாங்க. बहुत अच्छा है. நெக்ஸ்ட் வந்து छात्र कितने बजे घर जाते हैं, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறாங்க. छात्र शाम के 6 बजे घर जाते हैं, சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்கு போகிறாங்க. गाय के बारे में 3 वाक्य लिखिए, 3 சென்டென்ஸ் எழுதுங்கன்றாங்க. गाय बड़ी सीधी सादी होती है, गाय बड़ी सीधी सादी. वहाँ हमको दूध देती है, அது நமக்கு பால் கொடுக்குது. गाय का दूध मीठा और पौष्टिक होता है, ஸ்வீட்டாகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் மாட்டுப்பால். நெக்ஸ்ட் வந்து செகண்டு, இந்த மெயினில் வந்து மொத்தம் நம்பர் 2 எழுதணும். அதில் வந்து அடுத்தது இந்த மெயின்கான மார்க் வந்து 8. कपड़े की दुकान में क्या क्या चीज़ें मिलती है, துணி கடையில் நமக்கு என்னென்ன பொருள் கிடைக்கும்ன்றாங்க. कपड़े की दुकान में कई तरह की चीज़, சல்வார் கமீஸ் சுடிதார், அப்புறமா ஷர்ட்டு பேண்ட்டு இதெல்லாமே கிடைக்குதுன்றாங்க. कि कपड़े और कई प्रकार की साड़ियाँ, और நிறைய விதமான புடவைங்க கிடைக்குதுன்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம 15th மெயின் போகலாம். இதில் வந்து நமக்கு ஸ்டோரியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து दूध में पानी, அப்புறம் ஏக்கதா கா ஃபல், அப்புறமா மெஹனத் ஹி கமாயி. இந்த தடவை எக்ஸாமுக்கு வந்து 3 சாராம்சம் கண்டினியூஸாக எல்லாத்துலேயும் அதே தான் வருது. அதனால் ஏதாவது ஒன்று நீட்டாக படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எது ஈஸின்னு தோணுதோ அதை வந்து படிச்சுக்கோங்க. இந்த மெயின்கான மார்க் வந்து 8. ஏக் அமீர் தா, ஒரு பணக்காரர் இருந்தான். உன்கா பேட்டா ஆலசி தா, ரொம்ப சோம்பேறி. கபி வஹா காம் கர்னே கே லியே தயார் நஹி தா, எப்போவுமே அவன் வந்து வேலை செய்யறதுக்கு ரெடியாகல. ஏக் தின் பிதானே உசே கமானே கா ஆதேஷ் தியா, ஒரு நாள் அவங்க அப்பா வந்து அவனை வந்து சம்பாதிக்க சொல்கிறாங்க. லடுக்கே நே மா கே பாவ் பக்கட்கர் ருப்பியே லே ஆயா, பாவம் படுக்கர் ருப்பியே. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அவங்க அப்பா வந்து வேலைக்கு போகும்போது சொல்லிட்டு போகிறாங்க, இந்த மாதிரி சம்பாரித்து எடுத்துகிட்டு வானோன்னு. ஃபஸ்ட் டே வந்து அவங்க அம்மாட்ட அவன் வந்து காசை வாங்கிக்கிறான், வேலைக்கு போவாங்க. பித்தானே உசே கூவே மே டால்னே கோ கஹா, அதை வந்து கொண்டு போய் சாக்கடையில் போட சொல்கிறாங்க. சாக்கடையிலையோ இதில் கிணறுல போட சொல்கிறாரு, கூவமே. லடுக்கா உசே ஆராம் சே டால் தியா, அதை கொண்டு போய் அந்த காசை வந்து போட்டுட்டான் கிணறுல. दूसरे दिन भी कमाने के लिए कहा, அடுத்த நாள் சம்பாதிக்க சொல்கிறாங்க. போலே நஹி தோ கானா நை
मिलेगा. அடுத்த நாள் எடுத்துட்டு வரலன்னா உனக்கு சாப்பாடு கிடைக்காது. लड़का अपनी बहन से रुपये ले लिया. அந்த பையன் வந்து அவங்க தங்கச்சிக்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டான். पिता के कहने पर कुएं में डाल दिया. அப்பா சொன்ன உடனே அதை கொண்டு போய் கிணறுல போட்டுட்டான். तीसरा दिन माँ बेटी को अलग कर यही शर्त रखे. அடுத்த நாள் என்ன ஆயிடுச்சு, அம்மாவையும் தங்கச்சியும் பொண்ணையும் 2 பேரையும் வெளியே அமுச்சிட்டாரு. अब लड़के को कोई रास्ता नहीं रहा. அந்த பையனுக்கு வேற வழியே இல்லை. वहाँ संदूक उठाकर मेहनत कर 5 रुपये कमा लिया. பெட்டியை எடுத்துகிட்டு போய் கொடுத்து அவன் வந்து 5 ரூபாய் சம்பாதிச்சிட்டான் கஷ்டப்பட்டு. தலைமைலாம் பெட்டியை வச்சுட்டு. पिता के कहने पर वह कुएं में डालने तैयार नहीं हुआ. அப்பா சொன்ன உடனே மறுபடியும் அவர் என்ன சொல்றாரு, காசை கொண்டு போய் கிணத்துல போடுன்னு சொல்லுவார். ஆனால் சொன்ன பிறகு அவன் போடுறதுக்கு ரெடியாக இல்லை. मेहनत की कमाई खोने नहीं चाहता था. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை வந்து அவன் இழக்க விரும்பல. पिता सारा व्यापार उसे सौंप दिया. அவனோட பிஸ்னஸ் எல்லாத்தையும் அவங்க அப்பா வந்து பையனுக்கு கொடுத்துட்டாரு. मेहनत की कमाई मीठी होती है. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு வந்து இனிப்பாக இருக்கும்ன்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து 15th मेन किन्हीं 5 वाक्यों का अनुवाद प्रांतीय भाषा में कीजिए கொடுத்துருக்காங்க. 5 சென்டென்ஸை வந்து ரீஜனல் லாங்குவேஜ் இல்லைனா இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. இந்த மெயின்கான மார்க் வந்து 5. யஹா रुपया लो, टेक द मनी. वेलू घर जाता है, वेलू गोज टू द हाउस. मैं पाठ लिख रहा हूँ, आई एम राइटिंग ए लेसन. वे आज गांव जाएंगे, दे गो टू द विलेज टुडे. गाड़ी 10 बजे निकली, ट्रेन लेफ्ट एट 10 o'clock. उसने पानी पिया, ई ड्रैंक वाटर. वह तालाब में तैर सकता है, ई कैन स्विम इन द पॉन्ड. सबको मिलकर रहना चाहिए, और शुड लिव टुगेदर. किन्हीं 4 वाक्यों का अनुवाद हिंदी में कीजिए. ஏதாவது ஒரு 4 சென்டென்ஸை வந்து ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. இந்த மெயின்கான மார்க் வந்து 8. ப்ளீஸ் கம் இன், கிருப்பியா அந்தர் ஆயியே. द ஹார்ஸ் ரன் ஃபாஸ்ட், கோடா தேஜ் தௌடா. குதிரை வந்து வேகமாக ஓடிச்சுன்றாங்க. कमला इज प्लेइंग ऑन द वीणा, कमला वीणा बजा रही है. कमला वीणை வாசிக்கிறான்றாங்க. शी विल गो टू दिल्ली, वह दिल्ली जा रही है, दिल्ली जा रही हैன்றாங்க. I spoke in the meeting, मैं सभा में बोला. We ate 4 fruits, हमने 4 फल खाए. We ate 4 fruits ना हमने 4 फल खाए. He has finished writing a story, वह कथा लिख चुका. கதையை எழுதி முடிச்சிட்டான்றாங்க. All should learn हिंदी, हम सब हिंदी सीखना है. எல்லாரும் ஹிந்தி கற்றுக்கணுன்றாங்க. இப்போ இதில் வந்து நம்ம 2 கொஷின்ஸை வந்து பின்னாடி நம்ம விட்டுட்டோம். இதில் வந்து காந்திஜி தக்ஷின் ஆஃப்ரிக்கா क्या अनुभव हुआன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து காந்திஜி ஆஃப்ரிக்கா மே வக்காலத் கர்னே கயே, வாதாடுறதுக்கு போனார். லாயராக இருந்தார் அவர். वहाँ उनको भारतीयों पर हो रहे भेदभाव का सामना करना पड़ा. இந்தியன்ஸ்க்கு மேலே நடக்கக்கூடிய வித்தியாசம் என்ன சொல்லுவாங்க, டிஃப்ரென்ஷியேஷன் பார்க்குறது. அதனால் அவர் வந்து போராட வேண்டியதாக இருந்துச்சு. नेक्स्ट வந்து महात्मा गांधी दक्षिण भारत हिंदी प्रचार सभा में कब से कब तक ठहरेन கொடுத்துருக்காங்க. गांधी जी, महात्मा गांधी जी हमारे दक्षिण भारत हिंदी प्रचार सभा में सन 1946 जनवरी 20 से 30 तक
டெஹரன் கொடுத்துருக்காங்க. ஜான்வரி மகாத்மா காந்தி வந்து நம்மளோட தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா சென்னையில் வந்து 1946ல் 20லேருந்து 30 வரைக்கும் 10 நாள் வந்து அங்கே இருந்தாங்கன்னு வரலாறு இருக்குது. பிராத்மிக் வந்து ஈஸியான பேப்பர். அதை வந்து படித்து நல்லா ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.